நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புதிய பதிவு. லெட் கோ மோட்டிவேஷன். லெட் கோ ஆஃப் மை ஹேண்ட் அப்படின்னா என்ன? உன் ஃப்ரெண்டு உன்னோட கையை உன்னுடைய விருப்பம் இல்லாமல் அவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா லெட் கோ ஆஃப் மை ஹேண்ட் அப்படின்னா அவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அதை விட சொல்ற, விட்டுடு, கையை விட்டுடு. ஸோ அதே போல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல லெட் கோ, லைஃப் சக்சஸ் மோட்டிவேஷன்ல லெட் கோ அப்படின்னு ஒன்று. இப்போ எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, டிசையர், பற்று, ஆசை, விருப்பம் எல்லாம் வித்தியாசம் தெரியும் நமக்கு. ரொம்ப பற்றி கொண்டு இருக்கேன் ஒரு இது, கண்டிப்பாக இது வேணும், அந்த கார் கண்டிப்பாக வேணும், அந்த மொபைல் வேணும், அந்த கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக போய் ஆகணும், எனக்கு கிடைச்சி ஆகணும். அப்போ அந்த அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை, மனசில் காட்சிப்படுத்தி பார்க்குறோம். அந்த ஜாப் கிடைச்சா எப்படி ஃபீலிங் வருமோ அது மாதிரி உறுதியாக இருக்கும் மனசில், கண்டிப்பாக கிடைச்சி ஆகணும். ஆனால் நாம் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண மைண்ட் வந்து நெகட்டிவாக ஒன்று சொல்லுது. மைண்ட் வாய்ஸ் அடிக்கடி அந்த மைண்ட் வந்து பேசிட்டே இருக்கும், இதெல்லாம் கிடைக்காதுடா, இவ்வளோ தடங்கல்கள் இருக்கா, அதெல்லாம் உனக்கு எங்கடா, உனக்குலாம் கிடைக்காது அப்படின்னு அந்த நெகட்டிவ் மைண்டு தான் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். மைண்ட் வாய்ஸ், நெகட்டிவ் மைண்ட் வாய்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஒரு லிஸ்டே போட்டு கொடுக்கும், இதெல்லாம் அப்டக்கிள்ஸ் இருக்குது, எப்படி உனக்கு கிடைக்கும், நீ அது இது பண்ணல, இது பண்ணல, அது உன்கிட்ட இல்லை, அப்புறம் எப்படிடா அது கிடைக்கும், 10 லட்ச ரூபா பணமா, என்னடா இவ்வளோ கடன் வச்சிருக்க, வேலையே உனக்கு 30,000 ரூபா தான் சம்பளம் கிடைக்குது, அப்புறம் மாசமானா அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும், அவ்வளோ கடன் இருக்கு, அந்த வட்டி இந்த வட்டி கொடுத்து 5,000 ரூபா தான் மிஞ்சும், சில நேரங்களில் மிஞ்சவே மாட்டேங்குது, அப்புறம் எப்படி நீ 10 லட்ச ரூபாய்க்கு ஒரே வழியாக எப்படி நீ ஆசைப்பட முடியும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வந்து உனக்கு தடங்களை கொடுத்துட்டு. இப்போ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா தடங்கல்களும், எண்ணமா இருக்கலாம், செயல்களா இருக்கலாம், எல்லாத்தையும் என்ன பண்ற சொல்றாங்க, லெட் கோ பண்ணணும், விட்டுறணும். அதை பற்றி மனசுல எடுக்கக்கூடாது. சரி வந்தா போகும், ஆட்டோமேட்டிக்கா போகும். அந்த புலி மாதிரி, புலி பாய்ச்சல் எப்படி, ஒரு புலி வந்து அதுக்கு ஒரு இறையை கண்டுடுச்சுன்னா அந்த இறையை நோக்கி தான் போகும், சைடுல எந்த இது நிறைய தடங்கல்கள் வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாது, ஃபோக்கஸ் இந்த டார்கெட்டை நோக்கி தான் போயிட்டே இருக்கும். அது மாதிரி தடைகள், உனக்கு கோல் ஒன்று இருக்கு, அதனால தடைகள் வந்தாலும் நீ வந்து லெட் கோ பண்ணிடுது, விட்டுடு, அதை மனசுல எடுத்துக்காத, பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிறாங்க. லெட் கோ. அது எப்படிங்க பெருசா எடுத்துக்காம இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணு, ரிப்பீட் பண்ணு, அது அப்பதான் அந்த அமைதி வரும், ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். லெட் கோ. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீ ஒரு இதுக்கு ஆசைப்பட்டியா, அப்புறம் ஆசைப்பட்டு அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும், அது நீ அது கேர் பண்ணக்கூடாது, கூலா எடுத்து ஃபீல் ஃப்ரீ, கூலா எடுத்துக்க, அதை போட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, அந்த தடைகளையும் அந்த விஷயத்தை பற்றியே தொங்கக்கூடாதுங்க. அது நடக்கும் நடக்கும், அங்க கூடிய மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். லெட் கோ, லெட் கோ. இப்போ ஒரு செடி விதை போடுறோம், மண்ணில் விதையை போட்டு மூடியாச்சு, மூடின பிறகு நீ உரமும் தண்ணியும் தான், உரம் போடணும் தண்ணியும் ஊற்றணும், அப்படிதான், அது மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ போய் அந்த அடிக்கடி அந்த விதையை தோண்டி எடுத்து இது முளைக்கலையே, இன்னும் துளிர் விடலையே, அப்படி எடுத்து பண்ணக்கூடாது, என்ன ஆகும், முளைக்காது. நீ தண்ணி ஊத்துறதே தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். விதை ஒரு டைம் போட்டு மூடியாச்சு, விதையை போடும்போது வீரியமா ஆக்கிடணும். அதுக்கு நிறைய ப்ராசஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, கோமியம், அந்த இது தொழு உரம் அதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்டே அந்த அந்த விதைக்கு வீரியத்தை கொடுத்து
புதைச்சி வச்சிடுறோம். அப்புறம் மண்ணை சுற்றி கவர் பண்ணிடுறோம். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கணும். வேணா மேலே உரம் போடலாம் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் இது பண்ணிகிட்டே இருக்கணும். விதையை தோண்டி தோண்டி எடுத்துட்டு இருக்கக்கூடாது, முளைக்காது. ஸோ அதே போல தான் ஒரு கனவை தான் நீ பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, அதுபோல் இந்த தடங்கல்களெல்லாம் வந்து லெட் கோ பண்ணிடணும். அந்த மைண்ட் செட் வரணும். ஸோ அப்போ ஓவர் சம் டைம் என்ன ஆகும், இந்த மைண்ட் செட்டு உனக்கு மாறும். ஓகே, மைண்ட் வந்து அந்த நெகட்டிவ் எல்லாம் மறைஞ்சி பாசிட்டிவிட்டி, ஃபுல் பாசிட்டிவிட்டி வில் பிளாசம். ஓகே, ஃபுல் பாசிட்டிவிட்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல்ஃபில்மெண்ட், அபண்டன்ஸ் எப்போ வருதோ அப்போ இந்த ஆள் மனசு வந்து ஒர்க் பண்ணும். ஆள் மனசு அந்த சித்தத்தில் உன்னுடைய இதெல்லாம் பதிவாயிடும். ஓகே, ஸோ அந்த அந்த ஆள் மனசுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த கஷ்டங்கள். ஓகே, இது என்ன காரணம்? காக்னிஷன், புத்தி. ஓகே, அந்த புத்தி தான் உனக்கு வந்து இந்த மைண்ட் வாய்ஸை கொடுத்துட்டே இருக்கு. ஓகே, அப்போனா அது கஷ்டம்டா, இது ஒன்றா இங்கே கஷ்டம், அந்த பாதையில் அந்த கஷ்டம் வருது, இந்த கஷ்டம் வருது, இதெல்லாம் எப்படி நீ கடக்க போகிற, இது கடந்தாதான் நீ வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும், இது கடக்கிறது ஒன்றால் முடியாது அப்படிங்கிறத அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை கொடுக்குறது அந்த புத்தி தான். ஸோ இந்த லெட் கோ பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆள் மனசு போகக்கூடிய கேட் பாஸ் ஈஸியாக கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஆன வழிமுறைகள் ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்ப்போம். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.